விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஓஹோ ஒரு முறை என்ற நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா ஆயிரம் கனவுகளம் அம்மா தந்தவள் நீ அம்மா கனவில் ஒன்று குலைந்தாலும் கலைபவன் நான் அம்மா கண்ணில் துடிக்குதே என்ன 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 கண்கள் மூடாமல் கனவு தோன்றுதே என்ன இரவு இப்போது நீளமானதே என்ன 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 என ஜன்னலில் நிலவு சண்டை போடுதே என்ன எதிலும் முந்தன் பிம்பம் தோன்றுதே என்ன 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 என் பேர் இப்போது மறந்து போனதே என்ன கடலினிலே நதி கலந்த பின்னே அது பிரிவதில்லை ஒரு கவிதையிலே வந்து கலந்த பின்னே சொல்லும் மறைவதில்லை ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கீழடியோ திலோத்தமா இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ ஓகே சோ பிரித்திகா நீங்க போன செக்மெண்ட்ல லெவல் 1ல வந்து செக்மெண்ட் 1ல வந்து நீங்க எவ்வளவு ஸ்கோர்ஸ் எடுத்தீங்க 9 ஸ்கோர்ஸ் எடுத்துட்டு செக்மெண்ட் 2 குள்ள வந்திருக்கீங்க சோ செக்மெண்ட் 2ல நீங்க டெஃபினட்டா 10 எடுத்தா தான் செமிஃபைனல்ஸ் குள்ள போக முடியும் இல்ல 9 எடுத்தா ஒருவேளை சேஃபா இருந்தீங்கன்னா மத்தவங்க உங்களோட வந்து 8.5 தான் நீங்க போய்டலாம் பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க
நல்லா இருந்துச்சு. அப்சல்யூட்லி நல்லா இல்ல, ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பெஞ்சை நீங்க யூஸ் பண்ணது வித் வீல்ஸ் அண்ட் உங்களோட அம்பர்லா ஸ்டாண்ட்ஸ், அதாவது எங்கெல்லாம் போய் லைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்றது ஜட்ஜஸ் சொல்லுவாங்க இன்னும் டீடைல்டா, பட் ரொம்ப ரொம்ப பார்க்கிறதுக்கு விஷுவலா ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் உங்களோட மேல் கண்டஸ்டன்ட் உங்களோட சப்போர்ட் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவரும். மொத்தத்துல பிரீத்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப பாப்போம். அசோக் ப்ரோ. பிரீத்திகா வெரி பிரிட்டி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பேர்லேயே பிரிட்டி இருக்கு, அதை தாண்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண விதம் கவித்துவமாக வருது. ப்ராப்பர்ட்டி, பிரீத்திகா, பிரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் கொரியோகிராஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பெஞ்சோட ப்ராப்பர்ட்டி தட் யூஸ்ட் வீல்ஸோட அதில் இருக்கிற எல்லாம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க மாஸ்டர். மேலே கீழே சைடில் தூக்கி அதை உல்டா பண்ணி அது கீழேருந்து வந்து ஹொரிசான்ட்லி வந்து வெர்டிகலி வந்து இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் அந்த பெஞ்சை வச்சு யூஸ் பண்ணிங்க கொரியோகிராஃபியில். ஐ லவ் தட். அண்ட் அந்த அம்ப்ரெல்லா வாஸ் ரியலி நாவல். அதுக்குள்ளே அந்த எல்இடி லைட்டிங்கோட விஷயம் செட் பண்ணது கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தது. எக்ஸிக்யூஷனில் திஸ் இஸ் வேர் ஒரு நல்ல கொரியோகிராஃபர் நீட்ஸ் குட் பர்ஃபார்மர்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. அவர் கொடுத்ததில் அந்த அவங்க கூட ஆடின அந்த மேல் பர்ஃபார்மர், த டைமிங் இன் விச் யூ ஸ்விட்ச்ட் இட் ஆன், அது ஒரே ஸ்விட்சில் இங்கே ஆன் அங்கே ஆஃப்னுங்கிற விஷயம் இல்லாமல் டியூனுக்கு ஏற்ற மாதிரி அதுலேயும் ஒரு தாளத்தை தெளிவாக ரிதம் சென்ஸில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ லவ் த ஹோல். அது விஷுவலி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அந்த இருட்டில் தனியாக அந்த எல்இடி லைட்டில் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸும் காமிச்சிட்டு நீட்லி டன், வெரி நைஸ்லி கொரியோகிராஃப்ட், வெல் பேக்கேஜ்ட் பர்ஃபார்மன்ஸ். காட் பிளஸ் கண்ணா. தருண் மாஸ்டர். ஃபஸ்ட்டு சாங் வந்து பெஞ்ச் நல்லா இருந்தது. தேங்க்யூ. செகண்ட் சாங் வந்து அவர் வந்தார், அது பார்ட்னர் வந்து ஆக்ரோபேட்டிக்ஸ்லாம் செஞ்சார், அவர் நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேர்ட் சாங் அம்ப்ரெல்லா சூப்பர் கான்செப்ட், நல்லா இருந்தது, ஆன் ஆஃப் சுச்சுவேஷன். ஆனால் செகண்ட் சாங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பிரீத்திகா. அது திடீர்னு அந்த சாங் ஆரம்பித்த உடனே நீ பாடுற, ஆனால் கொஞ்சம் க்ரைங் மோடில் பாடுற, ஏன் அழுகுறா. ஆக்சுவலி மூணாவது சாங்கில் தான் கொஞ்சம் அந்த அழுகுற அந்த எமோஷன் அது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அந்த எமோஷன் நீ செகண்ட் சாங்கில் கொடுத்துட்ட. ஓகே, ஸோ தயவுசெய்து சாங் வர்றப்போ அதோட கண்டென்ட், அதோட ஃபீல், அதோட எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணு. ஓகே, அழுவாத. ஓகே மாஸ்டர். எஸ் மாஸ்டர். ஓகே, எஸ் ஓகே. ஓகே, வெரி குட். காத்து தாங்க வருது. சரி, இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நீ என்ன எதிர்பார்க்குற? எவ்வளோ மார்க்ஸ்? 10 மார்க். எது அந்த ரெண்டாவது சாங்கில் அழுதி அதுக்கா? சரி, பார்க்கலாம்.